நிகழ்தகவு. கணவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மனைவி, தொழிற்சாலையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த கணவருடன் மாமனார், மைத்துனர் என மூவரும் சடலமாக கிடந்ததால் பேரதிர்ச்சி. தந்தை, 2 மகன்கள் என 3 பேரை துடிக்க துடிக்க கொலை செய்தது யார்? கொலை வழக்கில் போலீஸ் நடவடிக்கை எடுக்க தயங்கியது ஏன்? நடந்தது என்ன? தொழிற்சாலைக்கு போன மாமனார், கணவர், மைத்துனர் ஆகிய 3 பேரும் நைட்டு 10 மணி ஆகியும் வீட்டுக்கு வராததால சரிதா தேவி ரொம்ப பதறி போயிருந்தாங்க. 3 பேருக்கும் போன் பண்ணி பார்த்தாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நேரம் ஆக ஆக சரிதா தேவிக்கு பதற்றம் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. அதனால தன்னோட தம்பி தேவேந்திராவுக்கு போன் பண்ணி, மாமா இன்னும் வீட்டுக்கு வரல, தொழிற்சாலைக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க போன தேவேந்திரா தொழிற்சாலையில இருந்தவங்களை பார்த்து அலறி இருக்க. ஏன்னா அக்காவோட கணவர் மட்டுமில்ல, அவங்க தம்பி, அவங்க அப்பான்னு 3 பேரும் கழுத்து அறுக்கப்பட்டும் மண்டை 2ஆ பிளந்த நிலையிலையும் கொடூரமா இறந்து கிடந்திருக்காங்க. 3 பேரையும் அந்த நிலைமையில பார்த்ததும் அதிர்ச்சியான தேவேந்திரா உடனடியா தன்னோட அக்காவுக்கு போன் பண்ணி சொன்ன கையோடு போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காரு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உறவினர்கள் வர்றதுக்குள்ள 3 சடலங்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க இறந்து போனவங்களோட சடலங்களை போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சது தெரிஞ்சு கொந்தளிச்சாங்க. நாங்க வர்றதுக்குள்ள எப்படி சடலங்களை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவீங்கன்னு கேட்டு சொந்தக்காரங்க எல்லாம் போராட்டத்துல குதிச்சாங்க. போலீஸ்காரங்க முறையான விசாரணை பண்ணாம இந்த கொலையை திசை திருப்புறதுக்கு பிளான் போடுறாங்கன்னு சொல்லி உறவினர்கள் விடிய விடிய போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் கணவரை பறிகொடுத்த சரிதா தேவி உயர் அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உயர் அதிகாரிகள் இந்த விஷயத்துல தலையிட்டதுக்கு அப்புறம் விசாரணையே சரியான கோணத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொலை கேஸ்ல 3 போலீஸ்காரங்களை இடைநீக்கமும் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மஹ்மத்பூர் காம் கிராமத்தை சேர்ந்தவர் 55 வயசான லால்ஜி. இவருக்கு 33 வயசுல குட்டுங்கிற மகனும் 25 வயசுல யத்வீர் அப்படிங்கிற மகனும் இருந்தாங்க. அப்பா, 2 மகன்கள்னு 3 பேரும் சேர்ந்து நெவாடா அண்டர் பாஸ் பகுதியில் எலக்ட்ரிக்கல் பொருட்களை உற்பத்தி பண்ற தொழிற்சாலையை நடத்திட்டு இருந்திருக்காங்க. கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட மூத்த மகன் குட்டுவோட கல்யாணத்தை லால்ஜி தடப்புடலா நடத்தியிருக்காரு. லால்ஜிக்கும் ஜான்பூரை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட முன்னாள் மாவட்ட தலைவர் பால்டுவுக்கும் நடுவுல தொழிற்சாலையை குத்தகைக்கு எடுக்கிறது சம்பந்தமா முன்பகை இருந்திருக்குது. அதாவது லால்ஜி நடத்திட்டு வந்த தொழிற்சாலை அவருக்கு சொந்தமானதுதான். ஆனா கடந்த சில வருஷமா பால்டுவுக்கு குத்தகைக்கு விட்டிருக்காரு. அதுக்கான பணத்தை முழுமையா கொடுக்காம பால்டு இழுத்து அடிச்சுட்டே இருந்ததால லால்ஜி அவரை காலி பண்ண சொல்லிட்டு தொழிற்சாலையை தன்னோட மகன்களோட சேர்ந்து தானே நடத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த தொழிற்சாலையை அபகரிக்கிறதுக்காக போலி ஆவணங்களை ரெடி பண்ண பால்டு தன்னோட அரசியல் அதிகாரத்தை வச்சு ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் பார்த்ததா சொல்லப்படுது. லால்ஜியோட தொழிற்சாலையை அவர் பேருக்கு மாற்றவும் முயற்சி பண்ணியிருக்கார். தொழிற்சாலை யாருக்கு சொந்தமானதுங்கிறது தொடர்பான கேஸும் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா பால்டுக்கும் லால்ஜிக்கும் இடையில பல முறை சண்டை வந்திருக்குது. இந்த நிலையில தான் கடந்த 21ஆம் தேதி வழக்கம் போல தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருந்த லால்ஜி கிட்ட போய் பால்டு தகராறு பண்ணியிருக்கார். கூட தன்னோட மகன் கோலுவையும் மருமகன் நாகமணி உட்பட சில அடியாட்களையும் அழைச்சிட்டு போயிருக்கார். தொழிற்சாலையில லால்ஜியோட அவங்க பசங்க குட்டுவும் யத்வீரும் இருந்திருக்காங்க. அப்போ இரு தரப்புக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்க இருந்த இரும்பு கம்பியை எடுத்து லால்ஜியையும் அவங்க பசங்களையும் கொடூரமா கொன்னுட்டு பால்டுவும் அவங்க கூட வந்த ஆட்களும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பால்டு, கோலு, நாகமணி ஆகிய 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களாங்கிற கோணத்துல போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.
நிகழ்தகவு.